மோதுவது போல காரில் வந்தவர்களை கண்டித்த போலீஸ் சப் இன்ஸ்பெக்டர் மீது தாக்குதல், 2 வாலிபர்கள் மீது வழக்கு. மோதுவது போல காரில் வந்தவர்களை கண்டித்த போலீஸ் சப் இன்ஸ்பெக்டரை தாக்கியதாக 2 வாலிபர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. புதுவை கிழக்கு பகுதி போக்குவரத்து போலீசில் சப் இன்ஸ்பெக்டராக பணியாற்றி வருபவர் குமார். இவர் நேற்று முன்தினம் இரவு சட்டசபை கூட்டம் நடக்கும்போது பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்தார். இரவு 9 மணிக்கு மேல் அவர் மோட்டார் சைக்கிளில் ஈஸ்வரன் கோவில் வீதியில் உள்ள ஹோட்டலில் சாப்பிட சென்றுள்ளார். அப்போது அந்த வழியாக 2 வாலிபர்கள் காரில் வேகமாக வந்துள்ளனர். அந்த கார் சப் இன்ஸ்பெக்டர் குமார் மீது மோதுவது போல் வந்துள்ளது. இதனால் காரை மடக்கிய சப் இன்ஸ்பெக்டர் குமார் அந்த வாலிபர்களை கண்டித்துள்ளார். இதனால் ஆத்திரமடைந்த அவர்கள் சப் இன்ஸ்பெக்டரை கையால் தாக்கிவிட்டு சென்றுள்ளனர். இது தொடர்பாக அவர் பெரிய கடை போலீசில் புகார் செய்தார். புகாரின் பேரில் இன்ஸ்பெக்டர் ஜெய்சங்கர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தினார். விசாரணையில் இந்த சம்பவத்தில் ஈடுபட்டது முதலியார்பேட்டையை சேர்ந்த வாலிபர்களான தீபன், சமுத்திரம் என்பது தெரிய வந்தது. அவர்களை கைது செய்ய போலீசார் தீவிர நடவடிக்கை எடுத்து வருகின்றனர். நடு ரோட்ல கார் இருக்கு, நடு ரோட்ல எந்த வண்டியும் நாங்க ஏத்தல, நடு ரோட்ல கார் இருக்கு. நீங்க வந்து இடிச்சிட்டு அவர் எஸ்ஐன்னு சொல்றாரு, நீ அவர் அடிக்கிறாருன்னா அவர் எங்களை அடிக்க வந்தாருன்னா நாங்க இப்படி கை நாளைக்கு பேசிக்க நீ இல்ல சார், நீ விடுங்க தம்பி, நீ ஏதாவது பண்ணனா நாளைக்கு